மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த தினமாகவும் சொல்லலாம். ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய, நமக்கு தேக்க நிலையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பரபரப்பாக செயல்படுவீர்கள், சில புதிய உத்திகளை கையாள்வீர்கள், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினம்னு சொல்லணும். தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். நமக்கு தெரிந்தவர்கள், வேண்டப்பட்டவர்கள், நண்பர்கள் போன்ற எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்பும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நல்ல பலன்களும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தன்மையும், காதல் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு சந்தோஷமும் வெற்றியும் தரக்கூடிய வகையிலும், சில நேரங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையிலும் அமையும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை தரக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல மாற்றங்கள், முன்னேற்றத்தை தரக்கூடிய சில நல்ல நிகழ்ச்சிகள் போன்றவற்றை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையிறது. சில முக்கியமான விஷயங்களை பற்றி திட்டம் தீட்டலாம். உங்களுடைய வாழ்க்கை அணுகுமுறையை மாற்றி அமைப்பதற்காக சில யோசனைகளை செய்யும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் முழுமையாக ஈடுபட்டு போட்டி பந்தயங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தனித்து நின்று வெற்றியை பெறக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளால் சந்தோஷங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இருக்கும். சில எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், நெருங்கிய உறவினர்களை சந்திப்பதால் சந்தோஷங்களும், சில நேரங்களில் தெய்வ தரிசனங்களில் போகும்போது மன நிறைவை, ஆத்ம திருப்தியை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளையும் கொண்ட தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்ட தினமாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். செயல் வீரர்களாக திகழக்கூடிய நல்ல தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு பரிசு பொருட்கள் வந்து சேருவது, மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நிகழ்வது, வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவுவது, எதிர்பாராத விதமாக பரிசு பொருட்கள், ஆடை அணிகலன்கள் வந்து சேருவது போன்ற நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம் அப்படின்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றாற்போல் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். எல்லா இடத்துலையும் இணக்கமான ஒரு சூழல் நிலவும். அதாவது ஒரு நட்புக்கு உகந்த ஒரு சூழல்னு சொல்லுவோமே, அது போல் நிலவும். சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைத்தாலும் நல்ல வெற்றிகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் மறைந்து ஒரு நட்புணர்வு இருக்கும். அதை வந்து நீங்கள் சந்தோஷமாக அதை அனுபவிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான பலன்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கவனக்குறைவால் சில விஷயங்களை தவறவிட்டு விடலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவை காண்பிக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷத்தை தெளிவாக சந்தோஷங்கள் என்பது நிறைந்து காணப்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், சின்ன பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள், நன்மைகள் பெருகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்களில் வந்து வெற்றி பெறுவதற்கு முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினம். நண்பர்களுடைய ஆதரவு உண்டு. அனுகூலமான தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில சுப செலவுகள் என்பது ஏற்படும். உங்களுக்கு மனநிலை என்பது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தலைமை தாங்கக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை என்பது அவசியம். சில முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது அதை தள்ளி போடுவது நல்லது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நன்றாகவே அமையிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் லாபம் நிறைந்த தினம்னு சொல்லலாம். நண்பர்களால் நிறைய உதவிகள் வரும். உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறனாலும் தனிப்பட்ட திறமையாலும் தன வரவும் வெற்றி வாய்ப்புகளையும் பெறக்கூடிய நல்ல தினமாகத்தான் விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவனமாக செயல்படும் பொழுது நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக அமையும். அந்த மாற்றங்களை நீங்கள் செய்வதால் ஒரு பெரிய புரட்சி, லாபம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெருகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காலுக்கு சில சோதனைகள் இருந்தாலும் உங்களுடைய அறிவுத்திறமையாலும் அனுபவத்தாலும் அதிலிருந்து மீண்டு வெற்றியை பெறக்கூடிய அளவில் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும்.